பருத்தித்துறையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறையில் தொற்றா நோய் பாதிப்புகளில் இருந்து பொதுமக்கள் தம்மை விடுவித்துக் கொள்வது தொடர்பான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழியர்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இடம்பெற்றது. நீரிழிவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய் பாதிப்புகளால் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு வருபவர்களது எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி திட்டமிடப்பட்டது. சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடலுக்கு அடிப்படையின பயிற்சிகளை வழங்குவதனூடாக குறித்த தொற்று நோய் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பொதுமக்களிடம் சைக்கிள் ஓட்டம் தொடர்பில் விழிப்புணர்வினை ஏற்படுத்தவே குறித்த சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை 3 நேற்று காலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகிய குறித்த சைக்கிள் பேரணியானது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி ஊடாக பயணித்து நெல்லியடி சந்தியை சென்றடைந்து அங்கிருந்து நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்தின் ஊடாக நேற்று மாலை சந்து வழியாக மீண்டும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை வந்தடைந்தது. குறித்த சைக்கிள் பேரணியில் பொதுமக்களும் இணைந்து கொண்டனர். நீரிழிவு நோய், குருதி அமுக்கம், பக்கவாதம், மாரடைப்பு, அதைவிட மிகவும் முக்கியமாக சிறுவர்களிலிருந்து முதியோர் வரை உள்ள உடற்பருமன் அதிகரித்தல், ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற வகையான தொற்றா நோய்கள் எம்மிடையே மிகவும் ஒரு தீவிரமாக அதிகரித்து வரும் ஒரு நிலையாக எம்மிடையே காணப்படுகின்றது. இது வீட்டிற்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் ஒரு சுமையாகவே காணப்படுகின்றது. எமது சமூகத்தின் மத்தியிலே தொற்றா நோய்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு எம்மிடையே ஏற்படுகிறது என்பதை விபரமாக எடுத்து கூற வேண்டியது எம்முடைய கடமைகளில் ஒன்று. அதற்காக தொற்றா நோய்கள் எவ்வாறெனின் எமது உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உடற்பயிற்சியற்ற தன்மை என்பனவே மிகவும் முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றது. உணவு பழக்க வழக்கங்கள் என்றால் நாம் சிறு பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் நாங்கள் ரோல், பேட்டிஸ், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற ரோல், பேட்டிஸ் போன்ற உணவுகளையே மிகவும் அதிகமாக வழங்கி வருகின்றோம். அத்துடன் சோடாவில் மிகவும் அதிகமான கலோரி, சீனி அதிகமாக காணப்படுவதனால் மிகவும் அதிகமான கலோரி அதிலே காணப்படுகின்றது. அது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது எமது உடற்பருமன் அதிகரிப்புக்கு. நமக்கு தெரியும், நாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு 5 தேக்கரண்டி சீனியின் அளவை ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும். ஆண்களாயின் 9 தேக்கரண்டிக்கு குறைவான சீனியை ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டும். அதே மாதிரி உப்பு என்றால் 1 தேக்கரண்டியே ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் நாம் மிகவும் அதிகளவான உப்பையும் சீனியையும் பாவித்து வருகிறோம். இதுவும் ஒரு தொற்றா நோய்க்கு காரணமாக அமைகின்றது. அத்துடன் எங்களை உடற்பயிற்சியற்ற தன்மை, அது மிக மிக முக்கியம். செடண்டரி லைஃப், எல்லோருமே நாங்கள் வேலைக்கு போகின்றோம், வேலையில் அமர்கின்றோம், எதுவிதமான உடற்பயிற்சியும் இல்லை, இருந்த இடத்தில் வேலை செய்துவிட்டு வீடு செல்கின்றோம். ஆகவே எமது உடற்பயிற்சி என்பது எமக்கு மிக மிக முக்கியம். தினமும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை, குறைந்தது 30 நிமிடங்களாவது நாங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவது மிகவும் ஒரு தேவையாக அமைகின்றது. உடற்பயிற்சியற்ற வாழ்வு எம்மை தொற்றா நோயின் தாக்கத்துக்கு உட்படுத்தி எமது வாழ்வின் தரத்தையும் வாழ்வின் ஆயுட்காலத்தையும் குறைத்து கொண்டே செல்கின்றது. முள்ளியவளையில் மாவீரன்